இந்த ப்ளவுஸ்ல பேக் சைடில் இருக்கிற டிசைனை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் லைன் அண்ட் ஸ்லீவ் லைனில் சேம் பேட்டர்னை அப்ளை பண்ணி ப்ளவுஸை லேஸ் வச்சு ஹைலைட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ப்ளவுஸோட பேக் சைடில் மட்டும்தான் நெக் டிசைன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் ஆல்மோஸ்ட் யூ நெக்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிற ப்ளவுஸில் பேக் டிசைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் இருக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்லீவ் டிசைனும் இருக்கும். இந்த ப்ளவுஸில் காப்பர் சரி இருக்கிறதுனால நான் காப்பர் மேட் ஃபினிஷ் லேஸை தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா கஸ்டமருமே கிளிட்டர் ஆகிற மாதிரி லேஸ் லைக் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் பிளவுஸ்ல லேஸ் அட்டாச் பண்ணும்போது எக்ஸாக்டா ஷோல்டர் லைன்ல இருந்து லேஸ் அட்டாச் பண்ணாம இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி லேஸை ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கான ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நெக் லைன்ல மட்டும் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணாம பேக் சைட் பாடியிலையும் லேஸ் ஒர்க் வரா மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைட்ல பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப எம்டியா இல்லாத மாதிரி இருக்கும். பேக் நெக் டிசைனை பேஸ் பண்ணி தான் ஸ்லீவோட டிசைனையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலா ஸ்லீவ் லைன்ல நெக் லைன்ல மட்டும் லேஸ் ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையுமே நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க.